ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேக்ஸில் அல்ஜிப்ரா எடுத்திருக்கோம். என்னடா இதை காட்டுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா நான் சரி நம்ம கையில் மெட்டீரியலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் பார்த்து சில அகாடமிக்கெலாம் கால் பண்ணி கேட்டப்போ 13,000 20,000 அப்படிலாம் கேட்டாங்க. சரி அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணேன். சரி ஆன்லைனில் மெட்டீரியல் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கம்மி காஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் 5,000 கேட்டாங்க. சரி நம்ம படிக்கிறது 1.5 மந்த்து, சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாக ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குமான்னு பார்த்தேன். அப்படி நான் கண்டுபிடிச்சி எடுத்தது பாடசாலையில் எடுத்தது தான் இந்த மெட்டீரியல் ஃப்ரீ மெட்டீரியல். பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் என்ன படித்தேன் அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் 1. அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன, அதில் 3 டைப் இருக்குது. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டேன். அப்புறம் கான்க்ருவன்ட் மாடுலோ, அதுக்கப்புறமா மேப்பிங் அதுக்கப்புறம் அதில் நமக்கு தெரியும் ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் இல்லை, ஆனால் நானே அதை பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்கா, ஆன் டு ஃபங்க்ஷன், அப்புறம் காம்போசிஷன் அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டேன். அப்புறம் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அப்புறம் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா யார், ப்ரைம் நம்பர்னால் எப்படி நம்ம சொல்லுவோம், யூனிக் ஃபேக்டரைசேஷன்னா என்ன, டிவிஷன் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு குரூப்பில் என்னென்ன இருக்குது, க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், அதுக்கப்புறமா காமுடேட்டிவ்னு அதை எபிலியன் சொல்லுவோம். அப்படிங்கிறது அப்போனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக படிச்சுக்கிட்டேன். அப்புறம் செமி குரூப்னா எப்போ சொல்லுவோம், மோனாய்டுங்கிறது எப்போ சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் குரூப்னா என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் செமி குரூப்னு படித்தோம் இல்லையா, அப்போ அது எப்போ சொல்லுவோம், மோனாய்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு எபிலியன் குரூப்னா என்ன. ஏன்னா இதில் நான் பார்த்தேன், இப்போ இதில் ஏதோ ஒரு குரூப்பை கொடுத்து இது எபிலியனா அப்படின்னு கேட்குறாங்க, இது குரூப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சுட்டோம்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தியரம்ஸு. சரி நமக்கு தியரம் தெரிஞ்சால் தான் அது கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் இன்றைக்கி பேஜ் நம்பர் 4 ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். அதாவது பேஜ் நம்பர் 5 வரைக்கும் இது வரைக்கும் இன்றைக்கி நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன். இது எதுக்காக இதை நான் எடுத்தேன்னா, நமக்கு காஸ்ட் கொடுத்து வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், பாடசாலையில் போட்டு பார்த்தீங்கன்னா இது வரும். இதை விட பெஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து படிக்கலாம் வாங்க.